எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாசி மகத்தோட சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரிக்கு அப்புறம் மாசி மாதத்தில் வர சிறப்புக்குரிய நாள்னால் அது மாசி மகம்தான். மாசி மாத பௌர்ணமியோடு வரக்கூடிய மக நட்சத்திர நாளை தான் நம்ம மாசி மகம்னு சொல்கிறோம். இந்த நாளில் புனித தலத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் நம்ம நீராடினால் நம்ம 7 ஜென்ம பாவங்கள் போகும்னு புராணங்களை சொல்கிறாங்க. அப்படியே இந்த மாதத்தை நம்ம கடலாடு மாதம் கூட சொல்லுவாங்க. அதுவும் கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் நீராடினா அது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அதனோட காரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். மாசி மகத்தன்று மகாமக குளத்தில் நீராடுறதுக்கு தேவாதி தேவர்களும் பூமிக்கு வருவதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புண்ணிய நதிகள் எல்லாமே தன்னோட பாவத்தை போக்கிக்கிறதுனால மக்கள் அதில் மூழ்கி எழுந்ததுனால தன்னோட பாவங்களை போக்கிக்கிறதுக்காக புண்ணிய நதிகளே கும்பகோணம் மகாமக குளத்தில் தான் இன்றைக்கி அதாவது மாசி மகத்தன்னைக்கு நீராடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளும் நீராடினா நம்மளுடைய பாவங்களும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புண்ணிய நதியெல்லாம் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட மக்கள் எங்ககிட்ட மூழ்கி எழுந்திரிச்சு அவங்க பாவங்களை தீர்த்துக்கிறதுனால எங்களுக்கு அந்த பாவம் வந்துடுது, நாங்கள் அதை எப்படி போக்குறதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், உங்கள் பாவங்கள்லாம் போக்கணுன்னா கும்பகோணத்தில் உள்ள தீர்த்தத்தில் குரு சிம்ம ராசியில் இருக்கும் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாளில் நீங்கள் முறைப்படி நீராடினா உங்கள் பாவங்கள்லாம் தீரும்னு சிவபெருமான் சொன்னார். அதன்படி அந்த நதிகள் எல்லாம் அவங்களுடைய பாவங்களை போக்குறதுக்காக கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுறாங்க. அந்த டைமில் நாமளும் சேர்ந்தால் நம்மளுடைய பாவங்களும் போகுன்றது ஐதீகம். கும்பகோணம்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்காக ஒரு அமிர்த கலசத்தை பிரம்மா வச்சிருக்கிறாரு. அந்த அமிர்த கலசத்தை சிவபெருமான் தன்னோட வில்லால் வேடன் ரூபம் எடுத்து தட்டி விட்டுறாரு. அந்த குடத்திலிருந்து வெளிவந்த அந்த அமிர்தம் தான் கும்பகோண குளமாக மாறின புராண கதையில் சொல்கிறாங்க. மகாமக குளத்தில் 20 வகையான தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது பிரம்ம தீர்த்தம், கங்கை தீர்த்தம், வாயு தீர்த்தம், யமுனை தீர்த்தம், குபேர தீர்த்தம், கோதாவரி தீர்த்தம், ஈசான்ய தீர்த்தம், நர்மதை தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், காவிரி தீர்த்தம், யம தீர்த்தம், குமரி தீர்த்தம், நிருதி தீர்த்தம், பயோஷினி தீர்த்தம், 66 கோடி தீர்த்தம், வருண தீர்த்தம், சரையு தீர்த்தம், தேவ தீர்த்தம். இத்தனை 20 வகையான தீர்த்தங்கள் இந்த குளத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குளத்தில் நம்மளும் குளித்து நம்மளும் புண்ணியத்தை தேடிக்குவோம். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் தான் தட்சனோட மகளான தாஷாயினி அதாவது அம்பிகை அவதரித்ததாக சொல்கிற நாள். இந்த நாளில் நம்ம எந்த கடவுளை வழிபடலான்னு சொன்னால் நம்ம இந்த நாளில் எல்லா கடவுளையுமே நம்ம வழிபடலாம். சிவபெருமானாகட்டும், முருகப்பெருமானாகட்டும், நாராயணனாகட்டும், அம்பிகையாகட்டும் எல்லா கடவுளையுமே நம்ம வழிபடலாம். குழந்தை வேண்டி விரதம் இருக்கிறவங்க இந்த நாளில் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதேமாரி சிவபெருமானையும் நோக்கி நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த மாசி மகத்தப்போ நம்ம விஷ்ணுவுக்கு துளசியால் அபிஷேகம் செய்கிறது மூலம் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும்னு ஒரு ஐதீகம். இந்த நாளில் உங்களுக்கு அனைத்து கடவுளுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு வேண்டிட்டு விடைபெறுகிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.